திரைப்பட ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான செழியன் உடல்நலக் குறைவால் ஜூலை 10 அன்று சென்னையில் காலமானார். சில ஆண்டுகளாகவே செழியன் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை சென்னை தரமணியில் உள்ள மருத்துவமனையில் காலமானார். காலையில் எந்திரிச்ச உடனே என்னுடைய அசிஸ்டண்ட்டு ஒரு அழகான முகத்தை அனுப்பி அந்த அழகான முகம் இல்லை அப்படின்னு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். நாங்கள் எல்லோரும் ஒட்டுமொத்த சினிமாவும் நேசிக்கக்கூடிய ஒரே ஒளிப்பதிவாளர். நிறைய பட்ஜெட்லனா நல்ல மனுஷன் யார் இருப்பார், எந்த ஒளிப்பதிவாளர் போடலாம் அப்படின்னா அது செழியன் தான். எப்படி அந்த செழியனுடைய பெயர் எவ்வளோ அழகோ அதுபோல் ஒரு அழகுணம் கொண்ட ஒரு இதயத்துக்கு சொந்தக்காரது. இன்றைக்கி காலையில் ஒரு பாரதியாரனுடைய கவிதை, நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே அப்படின்ற ஒரு வார்த்தை. ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நெஞ்சில் உரத்தோடையும் நேர்மையோடையும் மனிதர்களுக்கு எந்த வஞ்சனையும் புரியாத ஒரு ஒரு மல்லிகைப்பூ தான் இந்த செழியன். அந்த செழியன் நாங்கள்லாம் அவருக்கு முன்னாடி இறக்கணும், அவர் எங்களுக்கு முன்னாடி இறந்துட்டார். என்னமோ தெரியலை, இந்த 2 மாதங்களாக இந்த காலன் ஒரு புளிய மரத்தை உழுப்பது போல எங்கள் கலைஞர்களை உழுப்பி அவர்களை காணாமல் செய்து விடுகிறது. ரொம்ப ரொம்ப கவலையான ஒரு தருணம். என் தங்கையை என்னால் பார்க்கவே முடியல. என் வாழ்க்கையில் செழியன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஒரு இளையராஜா என் வாழ்க்கையில் எப்படி முக்கியமானவர் போல் அதுபோல் செழியனும் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவர். பாலாவுக்கும் எனக்கும் ஒரு செழியன் இல்லைன்னா நாங்கள் 2 பேருமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக மீட் பண்ண முடியல, வந்து பார்க்கவே மாட்டார். ஏன்னா வந்து பார்த்தா ஒருவேளை நான் உங்கள்கிட்ட ஒளிப்பதிவாளர் வாய்ப்பு கேட்குறோம், நீங்கள் நினச்சாலும் நினச்சிடலாம் அப்படின்ற ஒரு ப்ரைடு எப்பொழுதுமே இருக்கிற ஒரு மனிதர். ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது அவர் இறந்து போனது. அவர் கூட ஒரு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என் தங்கைக்கு நான் என்ன சொல்லுவேன்னு தெரியல. ஒரு மகா கலைஞன், ஒரு இசையமைப்பாளர், ஒரு ஒளிப்பதிவாளர், ஒரு அருள் கொண்ட ஒரு மனிதர். இந்த உலகத்தில் அவர் இல்லை அப்படின்னு நினச்சி இந்த உலகத்துக்கு தான் அது ஒரு பெரிய இழப்பு. அது செழியன் இல்லாமல் ஒரு செழிப்பு அழிந்து விடுகிறது தமிழ் சினிமாவுக்கு. ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராமிடம் உதவியாளராக பணியாற்றிய செழியன் சில படங்களில் துணை இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளார். கல்லூரி, இரட்டச்சுழி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி, தாரதப்பட்டை உள்ளிட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த அவர் டூலெட் படத்தை எழுதி இயக்கினார். இந்த படம் 2017ஆம் ஆண்டுக்கான சிறந்த படத்திற்கான தேசிய விருதை வென்றது குறிப்பிடத்தக்கது. செழியன் நாங்கள் ஒன்லி கலைஞர், நான் ஒரு கலைஞன், அவர் ஒரு கலைஞர் அப்படிங்கிற விதத்தில் மட்டுமே தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வேறு எதுவுமே இல்லை, சினிமா மட்டுமே எங்களை இணைச்சது. ரொம்ப பியூரான ஒரு கலைஞர், ரொம்ப நேர்மையான ஒரு கலைஞர். இது மட்டும்தான் என்ன இப்பயும் மனசுக்குள்ளே அழ வச்சிட்ருக்கு. இன்னைக்கு அவரை நான் பார்த்தது பேசுனது எல்லாம் ஏதாவது மீட்டிங்கில் ஏதாவது நாங்கள் 2 பேரும் தனியாக கூப்பிட்டு பேசுனதே இல்லைன்னு ஒரே ஒரு தடவை என்னுடைய படத்து விஷயமா பேசுன மாதிரி ஞாபகம். மற்றபடி அவருடைய எழுத்துக்கள் மீது விகடனில் ஒரு கவிதை இதில் ஒரு புதினம் எழுதியிருந்தார். கவிதை மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பற்றி எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அதை படமாக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். இப்படி சினிமாவை பற்றி பேசுகிறதுல எங்களுக்கு பழக்கம். இப்பையும் என்னுடைய நூறுசாமி படம் போஸ்டர் ஒட்டின உடனே இம்மீடியட்டாக ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அந்த மெசேஜ் மட்டும் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது எப்பேற்பட்ட கலைஞன் பாருங்கள். சார் வணக்கம், நூறுசாமிகள் போஸ்டர் பார்த்தேன். விஜய் ஆண்டனி அவர்கள் முகத்தில் தெரியும் புன்னகையும் காதலும் அழகு. அதைவிட அந்த பெண்ணின் முகபாவனை என்ன அழகு. கவிதை எழுதியிருக்கிறீர்கள், பிரேவோ டைரக்டர் சார் அப்படின்னு
ஒன்லி போஸ்டர் பார்த்துட்டு முதல் விமர்சனம் வந்து செழியன்ட்டு தான். இதுக்கு முன்னாடி எப்போ பேசியிருப்போம்னா கொஞ்சம் நாளாக இருக்கும், ஏதோ படங்கள் பற்றி பேசியிருப்போம். இல்லை தமிழ்ச்செல்வன் சாருக்கு பாராட்டு விழா, அந்த இடத்துல ஏதோ மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி சினிமா மட்டுமே தான் எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. எனக்கு எப்பயுமே செழியனை வந்து செழின்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப விருப்பம். அவர்கிட்ட நான் சொன்னதில்லை, இப்போ சொல்கிறேன். செடி, குட் பை செடி. நல்ல சினிமாவில் நல்ல சினிமாவை பார்க்குற நல்ல மூமெண்ட்ஸ் கொடுக்குற டைரக்டரில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க சார். குட் பை செடி, குட் பை. இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் என்கிற ஒரு ஜேனரில் உலகத்திலேயே எவரும் செய்யாத ஒரு முயற்சியை செய்த பெருமைக்குரியவர் செழியன். அவர் இயக்கிய டூலெட் திரைப்படத்தை அர்மீனிய நாட்டில் எரவான் நகரத்தில் திரையிட்ட போது அங்கு வந்திருந்த அஸ்கார் ஃபர்கடி ஈரானிய இயக்குனர் டூலெட்டை பியூர் சினிமா என்று கூறினார். நான் அதை நேரிலிருந்து கேட்டவன் என்ற முறையிலே உலக அளவில் செழியனை அனைவரும் தெரிந்து வைத்திருந்தார்கள். அவர் கூடுதலாக ஒரு கேள்வி கேட்டார். அஸ்கார் ஃபர்கடி என்ன கேட்டார் என்றால், நீங்கள் சினிமா கிராஃப்டர் தானே என்று கேட்டார். கேமராமேன் தானே என்று கேட்டார். ஆமாம் என்றார் செழியன். செழியனை பற்றி மக்பல் பப்பா ஆகட்டும், அஸ்கார் ஃபர்கடி ஆகட்டும், இன்னும் பல்வேறு உலக திரைப்பட இயக்குநர்கள் அவர் அறிந்து வைத்திருந்தார்கள். அவர் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அந்த நம்பிக்கை இங்கே இந்தியாவிலும் எதிரொலித்தது, இந்திய திரைப்படத்துறையிலும் எதிர்பார்த்தது. அதில் மிக முக்கியமான பல சாதனைகளை செய்திருப்பது பலருக்கும் தெரியாது. கோவாவில் 49 வருடங்களுக்கு தமிழுக்கான அங்கீகாரம், தமிழ் திரைப்படங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே செழியன் இயக்கிய டூலெட் திரைப்படம் 49வது கோவா திரைப்பட விழாவில் ஸ்பெஷல் ஜூரி விருதை பெற்றது. மட்டுமல்லாமல் மேற்கு வங்கம் அளிக்கக்கூடிய மிக சிறந்த விருதான தங்கப்புலி விருதையும் இந்த டூலெட் பெற்றது. சுமார் 64 விருதுகளுக்கு மேல் பெற்ற டூலெட் இயக்கிய செழியன் சில திரைப்படங்கள் எடுத்து முடித்த நிலையிலும் முடிவராத நிலையிலும் இருக்கின்றன. இப்போது அவற்றை எப்படி முடித்து திரையிடுவது என்கிற மிகப்பெரிய துயரத்தில் அவரை சார்ந்தவர்கள் இருக்கின்றோம். ஒரு பெரும் இளம் இயக்குனர் கூட்டத்தையே தயார் செய்து வைத்திருந்த செழியன், அந்த கூட்டம் இப்போது இவரை தத்தெடுத்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியாமல் மிக சிறந்த வழிகாட்டியாக சுயாதீன திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இந்திய அளவிலும் அல்ல உலக அளவிலுமே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக விளங்கிய செழியனுடைய மறைவு என்பது அனைவருக்குமே மிகப்பெரிய இழப்பாகும். கடந்த மாதம் தமிழ் திரையுலகின் இரு பெரும் இயக்குநர்களான பாரதி ராஜா, பாக்யராஜ் ஆகியோர் காலமான சோகமே மறையாத சூழலில் ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான செழியன் காலமான செய்தி தமிழ் திரையுலகினர் ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.